எல்லாம் அவன் செயல் என்கிற எண்ணம் நொடிக்கு நொடி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் அந்த நினைப்பு. நம்ம கண் இமைக்குதுன்னா அவன் அருளால் தான் இமைக்குது. நம்ம கையை தூக்குறேன், இப்போ நான் கையை அசைக்கிறேன்னா அவனுடைய அனுமதியால் தான் கையை அசைச்சிட்டு கொள்ள முடியும். அந்த அனுமதி எனக்கு தடை செய்யுமானால் அசைக்க முடியாமல் இந்த கை அப்படி நின்றுக்கும், அவ்வளோதான் நிற்கும். அப்புறம் நீங்கள் மருத்துவமனையில் போக வேண்டியதான், பார்க்க வேண்டியதான். என்னன்னே தெரியலிங்க, ஏதோ அட்டாக் வந்துருச்சு போல் தெரியுது. நீ என்ன பண்ணலாம், பல லட்சம் செலவு பண்ணி இன்னும் வரலாமல், கை கால் வராமல் படுத்து எத்தனை பேர் கிடக்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு மருத்துவமனைகளும் பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு இல்லாமல் நாம் நிற்கிறோம், ஓடுறோம், ஓடியாரோம், சாப்பிட்றோம், குதிக்கிறோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்? அது இறைவனுடைய அனுமதியினால். அனுமதி நமக்கு கொடுத்துருக்கிறார், எனவே நம்மளால் எல்லாம் செய்ய முடிகிறது. அந்த அனுமதியில் அந்த அந்த அளவானது நமக்கு நிறுத்தப்படுமானால் நம்ம நிலைமை வேறு நிலைமையாக போயிடும். எனவே இதையெல்லாம் நினைத்து பார்த்தோம்னா நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி நாம் அவனுக்கு நன்றி சொல்வதற்கே காலம் பத்தாது. பெருமானே நன்றி, பெருமானே நன்றி, பெருமானே இன்றைய நாள் நீ கொடுத்திருக்கிற உனக்கு வணக்கம், உன் கருணைக்கு வணக்கம் என்று ஒவ்வொரு நொடியும் வணக்கம் சொல்வதற்கே நேரம் பத்தாது. அதெல்லாம் உணர்ந்தோம்னா, உணராத வரை நமக்கு அது பெரிதாக தெரியாது, ஏதோ புகழ்ச்சிக்காக சொல்வது போல புலப்படும். எனவே திருநாவுக்கரசு என்ற ஒருவருடைய வருகைக்காக சிவம் தனக்குத்தானே மண்ணை போட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறது என்றால் திருநாவுக்கரசரை உலகத்துக்கு காட்டுவதில் சிவம் எவ்வளவு கருணை கொண்டிருக்கிறது, எவ்வளவு விரும்பி நிற்கிறது என்பதை இந்த வரலாற்றின் வழி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருநாவுக்கரசர் இறைவன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும், அந்த அன்புக்கு மேலே சிவத்தினுடைய கருணை, அவர் மீது அளவு கடந்த ஒரு அன்பு சிவம் அவர் மீது கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும்.